வணக்கம் மக்களே. எங்கள் குள்ள பசு தான் மாட்டுப் பொங்கல் அன்றைக்கி காலையிலே குளிக்க வைக்க ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்கின மாடுங்க. இதுவும் எங்கள் வட்டையம்மாவும், அதாவது நந்தியப்பாவோட அம்மா. அதுக்கப்புறம் அடுத்து 1 மாதத்துலேயே இன்னும் 2 மாடுகள் கன்னும் பசுவுமா வாங்கணும். எல்லாருமே எங்ககிட்ட தான் இருக்காங்க. இதில் 2 மட்டும் விற்றுட்டோம் நாங்கள். ஆரம்ப காலத்தில் பாலுக்காக யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் ப்ராஃபிட் கோசாலையாக இப்போ வந்து நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி வெறும் இவங்களுக்கு பராமரிப்பு மட்டும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் மான்குட்டியை குளிக்க வைக்கிறது பெரிய பாடுங்க. சுத்தமாக தண்ணி மேலே பட்டாலே பிடிக்காது. தண்ணி குடிச்சிட்ருக்காங்கல்ல, அந்த அம்மாவோட பொண்ணு தான் இவங்க. இவங்களுக்கு போட்டும் அவ்வளோ சீக்கிரம் வைக்க முடியாது, ஓடுவாங்க. கயிறு மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். ஒவ்வொருத்தருக்காக தான் மெதுவாக மாற்றணும். அதுக்கப்புறம் எங்கள் குலலட்சுமி அமைதியாக இருக்கும், பொட்டுலாம் பேசாமல் வச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தராக குளிக்க வைக்க முடிச்சு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையிலேயே உங்களுக்கு சாணிலாம் அள்ளிட்டு தவிடு வச்சு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணுறது முடிக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் குளிக்க வைக்க ஆரம்பித்தேன். குளிக்க வச்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. சாயந்தரம் ஆயிடுச்சு ஒவ்வொருத்தருக்காக குளிக்க வைக்கிறதுக்கு. இதில் எங்கள் தம்மான் அம்மை போட்ட தம்மானுக்கு வந்து பனி நல்லா இருக்கும், ரொம்ப முட்டி வலி மாதிரி ஆகி கொஞ்சம் பிள்ளைக்கு உடம்பு முடியாத ஆயிடுச்சு. அவருக்கும் பின்னாடி 2 பேர் கருப்பு லட்சுமியும் வட்டையம்மாவும் அவங்க உள்ளே இருக்காங்க. 2 பேருமே மூக்கு கை தவுத்துட்டாங்க. அவங்கள கொஞ்சம் மாற்றி கட்டுறது கஷ்டன்றதுனால அவங்க 2 பேர் மட்டும் குளிக்க வைக்க முடியல. மற்ற பேர் எல்லாரையும் குளிக்க வச்சு அவங்களுக்கு பொட்டு வச்சு படைச்சி முடிச்சாச்சுங்க. படைச்சி முடிச்சுட்டு எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழைப்பழம் கொடுத்துட்டேன். அந்த அளவு மட்டும்தான் என்னால் செய்ய முடிஞ்சது. இந்த பிள்ளைங்களுக்கு இன்னும் சிறப்பாக செய்யணுன்னு தான் ஆசை. கடவுள் நமக்கு பொருளாதார வசதி கொடுக்கல. இந்த கால்நடை செல்வங்களை தான் கொடுத்துருக்காரு. இதுங்களை தான் நான் செல்வமாக மதிக்கிறேன். எனக்கு இதுங்களை வச்சு பராமரிக்கிற சந்தோஷம் போதும். எங்கள் லக்ஷ்மி எவ்வளோ ஆசையாக வாங்கி சாப்பிடுது பாருங்களேன். இன்னும் நிறைய கொடுக்கணும் அந்த குழந்தைங்களுக்குன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. என்ன பண்ணுறது, கயிறு பாருங்க, இனி ஒவ்வொரு பிள்ளைக்காக மாற்றணும். இருட்டிருச்சிங்க. சாயந்தரம் ஆயிடுச்சு படைக்கிறதுக்கு. எல்லோரும் வேகமாக ஆசையாக வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்டாங்க. இந்த கலிகாலத்தில் மாடுங்களாம் வந்து பிறந்த ஜீவன்கள் ரொம்பவே பாவங்க. அவ்வளவு துன்புறுத்தப்படுறாங்க. இவங்க பாலுக்காகவும் சரி, சுயலாபத்திற்காகவும் சரி அவ்வளவு துன்புறுத்தப்பட்டு கடைசியில் ஒரு கொடூரமான மரணத்தையும் இந்த ஜீவன்களுக்கு வந்து மனுஷங்க கொடுக்குறாங்க. அவ்வளவு நன்றி கெட்ட மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அந்த ஜீவன்களை வச்சு பயன்படுத்திட்டு அதுக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்ச உடனே, அடுத்த கண்ணுக்கு இல்லது விழுந்துடும், இது எழுந்து நிற்காதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே விற்றுருவாங்க பாருங்கள். அதை விட நன்றி கெட்டத்தனமும் நயவஞ்சகத்தனமும் வேறு எதுவும் இருக்க முடியாதுங்க. எங்கள் ஏரியாவிலே எத்தனை சென மாடுகள் விழுந்த மாடுகளை அப்படியே கறிக்கு அனுப்புகிறாங்க தெரியுங்களா? அதெல்லாம் கேள்விப்படும்போது மனது துடித்து பதறி போய் தான் நான் ஊட்டி வளர்த்த இந்த ஜீவன்களை எக்காரணத்தை கொண்டும் விற்கக்கூடாதுன்ற முடிவுக்கு வந்து நான் வந்து இந்த கோசாலையாக பராமரிச்சிட்ருக்கேன். உங்களால் இயன்றதுன்னா உங்களோட பிறந்த நாள், திருமண நாளில் உங்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி மக்களே. தொடர்ந்து என்னோடய சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.